வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதிலே இன்ஃபோடெக். பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு 50 ஏக்கரு மாமரம் தான். மாமரம் கம்ப்ளீட்டாக மாமரம். இது நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் தான் இந்த மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 50 ஏக்கர் இருக்குது. விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா முன்ன பின்ன வச்சு பேசிக்கலாம். நமக்கு இடம் பிடிக்கணும். பூராமே செம்மண் பூமி. சூப்பராக மரம் பாருங்கள். மாமரம் வந்து எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். சில இடங்களில் வந்து எலுமிச்சையும் சப்போட்டாவாக இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. மாமரம் தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இடையில அந்த தெரியுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில இடங்களில் வந்து தென்னை மரமும் வச்சுருக்காங்க. தென்னை மரமும் நல்லா காய்க்குது. தண்ணி வசதி இருக்குது. தண்ணி வசதியோடு இருக்குது. நம்ம தேவைன்னு சொன்னோம்னாக்கா மாமரத்துக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தென்னங்கண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாமரத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். காப்பு வர்றது வரைக்கும், தென்னை மரம் காப்பு வர்றது வரைக்குமே நம்ம இந்த மாமரம்லாம் வச்சுருக்கலாம். இல்லை நமக்கு மாமரமே போதுமானதுன்னா மாமரத்தை கம்ப்ளீட்டாக வச்சுருக்கலாம். 50 ஏக்கருமே விவசாயம் இருக்குது. விவசாயம் இல்லாத இடமே கிடையாது. வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் இப்போ காட்டுறோம். நம்ம வந்து நாங்கள் அவங்க சொன்ன அப்ராக்ஸ் ரேட்டு தான் சொல்லியிருக்கோம். நம்ம அப்புறம் அங்கே போன பிறகும் அவங்ககிட்ட என்ன ரேட்டுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த அக்கம் பக்கத்தில் விசாரிச்சலாம் இதே ரேட்டு தான் போகுது. அதனால் இடமும் நல்லா சூப்பரான செம்மண் பூமி தான் பாருங்கள். பூராமே செம்மண்ணாக தான் இருக்குது. இடத்துக்குள்ளே கார் போய் வரும். நம்ம நார்மலான கார் வந்து எல்லா இடத்துக்குமே இந்த 50 ஏக்கருக்குமே கார் உள்ளே போய் அந்த இடத்துக்கு எங்கே வேணாலும் போய்க்கலாம். இந்த மாதிரி நின்று தூரத்துலேயும் பார்த்துக்கலாம். கார் போகிற அளவுக்கு தான் அவங்க பாதை வச்சுருக்காங்க. ஆனால் மலை அடிவாரத்தில் தான் இருக்குது பாருங்கள். மலை தெரியுது பாருங்கள். இது பெரியகுளம் மலை. இந்த மலை அடிவாரத்துலேருந்து இந்த 50 ஏக்கர் மாமரம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு பாருங்கள். போர் வந்து ஒரு 5 போர்வெல் இருக்குது. சர்வீஸு ஒரு 5 சர்வீஸ் இருக்குது. தண்ணி வேணும்னா நம்ம எவ்வளோ நாளும் ஓட்டி இது பண்ணிக்கலாம். இடம் சூப்பரான இடம். வேறு விவசாயம் தென்னை மரம்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து விவசாயம் அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால மாமரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சதுனால பூராமே மாமரம் வச்சுட்ருக்காங்க. மாமரமும் ரொம்ப பழைய மரம்லாம் கிடையாது. புதுசாக இப்போ தான் ஒரு 10 வருஷம் ஆகும் வச்சு. அதனால் எல்லா மாமரமுமே காப்பில் தான் இருக்குது பாருங்கள். இடம் வந்து ஒரு நல்லா சூப்பரான இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கே இடம் பிடிக்கும். மொத்தம் வந்து 50 ஏக்கர் இருக்குது பாருங்கள். வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். ஓனரையும் நீங்கள் நேரடியாக பார்த்து பேசிக்கலாம். இது வந்து பெரியகுளத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நல்ல மழை காலத்தில் வந்து நல்ல மழை பெய்யும். நல்ல வசதியான இடம். மாமரமும் நம்ம நெருக்கெல்லாம் அவங்க வைக்கலை. ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க. இப்போ மாமர சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பாருங்கள். ஒவ்வொரு மரத்தில் வந்து எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூ தான் பூத்துருக்கு. எல்லா இடத்துக்கும் காரே போகும். நார்மலான நம்ம கார் போகுது பாருங்கள். அந்த மாதிரி சின்ன கார் போய் திரும்பி வர்றது மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும். மண் வந்து செம்மண் பூமி. ஒரே செம்மண் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மண்கண்டம் தான். பூராமே மண்கண்டம் பூமி. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு இடம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியா. சரி, நமக்கு 50 ஏக்கர் மாமரம் வாங்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தோம்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்களாக்கா நான் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். பூரா பாருங்கள். இப்போதைக்கு அந்த மாமரம் எல்லாம் பூ எடுக்கிறதுனால பூராத்தையும் கீழே எல்லாம் ஜேசிபியை வச்சு பூராத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து அடிச்சு விட்ருக்காங்க. மருந்து அடித்தா தான் நமக்கு மாமரமே காய்க்க ஆரம்பிக்கும் பாருங்கள். எல்லா மரமுமே சூப்பரான ஹைப்ரிட்டு பூராமே நல்ல விலைக்கு போகும். மரங்கள் பூராமே எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம் தான். ஒரு சாதாரண அந்த மரம் ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள் எப்படி பூவை எடுத்துருக்குண்டு. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இல்லை நமக்கு இது தேவையில்லை, தென்னை மரம் நமக்கு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு நினச்சா தென்னை மரம் வச்சுக்கலாம், பாக்கு மரம் வச்சுக்கலாம். வேறு நம்ம என்ன பெர்மனண்ட்டு கிராப் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அதனால் இல்லை நம்ம புஞ்ச விவசாயம் இப்படி சாதாரண தக்காளி வெங்காயம் இந்த மாதிரியும் போடணும், கத்திரிக்காய் போடணும் அப்படின்னாலும் இடம் சூப்பரான இடம். தண்ணி வசதி இருக்குது. நம்ம தண்ணி வசதி இவங்க மாமரத்துக்கு அதிகம் தண்ணி பாய்ச்ச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரியாக யூஸ் பண்ணாமல் அப்படியே தண்ணி போரில் எல்லா போர்லேயுமே தண்ணி இருக்குது பாருங்கள். மாமரம் வந்து எப்படி பூ பூத்து இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், மற்ற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 50 ஏக்கருமே சுத்தூக்க பென்சிங் போட்டு சோலார் போட்டிருக்காங்க. அதனால் எந்த வெளி ஆளுகள் உள்ளே வரவோ இல்லை இந்த வெளி தான் தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நமக்குள்ள தோட்டத்துக்குள்ளே யாருமே இங்கிட்டு வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. மிருகங்களும் அதுவும் சோலார் போட்டிருக்கிறதுனால எந்த மிருகங்களும் உள்ளே வர்றதில்லை. அந்த மாதிரி சோலார் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு ஆள் போதும். நம்ம பூரா மாமரத்துக்கும் சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க. பூரா மரத்துக்குமே சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மலை அடிவாரத்தில் மாமரம் நல்லா காப்பில் இருக்குது. மருந்து அடித்து நல்லா இது பண்ணிட்டோன்னா அந்த சீசனுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இடையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம், ஒவ்வொரு இடங்கள் விட்டு போயிருக்கோம். அந்த இடங்களில் மறுபடியும் நம்ம மாமரம் போடணும்னாலும் போடலாம். இல்லை நம்ம மற்ற விவசாயம் இது நமக்கு என்ன பிரியம் இருக்கோ அதை போட்டோம்னாங்க சூப்பராக வந்துடும். தண்ணி வசதி இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக கேட்டு பார்த்தாலே தெரியும், பெரியவள சைடில் வந்து மேக்சிமம் நல்லா தண்ணி உள்ள பூமி தான் அதிகமாக இருக்கும். நார்மலான இடம்லாம் அங்கிட்டு இருக்காது. அதேமாதிரி தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இங்கிட்டு இருக்க லேண்டு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். கம்மியாகலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பூரா தார் ரோட்டு மேலே தான் இது அமர்ந்துருக்கு. நம்ம அப்படியே பெரிய குளத்துலேருந்து தார் ரோட்லேயே போய் தோட்டத்துக்குள்ளேயே போய்க்கலாம். தார் ரோடே சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தார் ரோடே இருக்குது. இதில் இந்த இடத்துல இருந்து பென்சிங் போட்டு விட்ருக்காங்க. சுத்தூக்க பென்சிங்குக்கு வேறு ஆளுங்க வந்து உள்ளே வர தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். நம்ம வாங்கினோம்னாக்கா நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல உள்ளே போய்க்கலாம், வந்துக்கலாம். சுத்தூக்க சோலார் வேறு போட்டிருக்கு. அதனால் மற்ற பிரவேசி வேறு ஆளுகள் வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே வருவாங்களான்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வழி இல்லை. 2 பாதை இருக்குது. 2 இடத்துலையுமே சோலார் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கோட்ரஸ் வந்து ஒரு ஓனர் தங்குறதுக்கே இருக்குது, லேபர் தங்குறதுக்கு அங்கேயே தங்கி இருந்துக்கலாம். ஒரு குடும்பம் வந்து பெர்மனெண்ட்டாக இருந்துக்கலாம். நல்ல தண்ணி மழை காலத்தில் வந்து நமக்கு தேவையில்லை. தண்ணி இதுக்கு விடணும்னு சொன்னால் அந்த வெயில் காலத்தில் வந்து பூராத்துலேயுமே சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க. அழகாக மோட்டரை ஓட்டி விட்டோம். போர் அங்கங்கே போட்டு வச்சுருக்காதனால அந்தந்த போரை ஓட்டி விட்டோம்னாக்கா சூப்பராக பாயும். இல்லை மாமரம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றவங்களுக்கு சூப்பரான இடம். தேனி மாவட்டத்தில் மேக்ஸிமம் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து தென்னை மரம் தான் கிடைக்கும், மாமரமும் இருக்கும். நம்ம இதில் இல்லை, இந்த மாமரம் நமக்கு தேவையில்லை, தென்னை மரம் ஒரு விவசாயம் மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சோம்னாக்க கண்டிப்பாக தென்னை மரமும் மறுபடியும் நம்ம இதில் நட்டுடலாம். நீங்கள் நேரடியாக வந்தால் தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த போய் காட்டுறேன். பாருங்கள், ஓனர் வந்து வெளியில் இருக்கார், அங்கே தோட்டத்தில் இருக்க மாட்டார். ஓனர் வந்து சென்னையில் இருக்கார். நம்ம அவங்கள நம்ம பிடிச்சிக்கிடுச்சு, இடம் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம அங்கேயே போய் ரேட் பேசிக்கலாம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி மண்ணு பாருங்கள், சுத்தமான செம்மண் பூமி உழுது போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த டயத்தில் பூ எடுக்கிற டயத்தில் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா, க்ளீன் பண்ணி மருந்து அடிச்சு, ஏன்டா நம்ம மருந்து அடிக்கிறது, இன்னும் அடுத்து காப்புக்கு மாங்காய் வந்ததுமே நம்ம பூரா மாங்காயம் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா, வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம அந்த மாங்காய் இதுக்கெல்லாம் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வண்டி உள்ளே வரைக்கும் போகும். யாரையுமே நம்ம மரத்தடியில் பிடிங்கி அங்கே இருந்தே வண்டியில் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரியுமே எல்லா இடத்துலையும் மேடு பள்ளம்லாம் கிடையாது, ஒரே சமமான பூமி. இங்கேருந்து நீங்கள் பாருங்கள், ஒரே சமமாக தெரியுது பாருங்கள். இல்லை 10 மரத்துக்கு ஒரு தடவை குண்டாக கட்டியிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நேராக இங்கேருந்து வண்டி உள்ளே போச்சுனாக்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எல்லா சாமானையும் ஏற்றிக்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி உரம் இதுக்கெல்லாம் கொண்டு போகணும்னாலும் கொண்டு போய் அங்கேயே இறக்கி வச்சுட்டு வரலாம். மாமரத்துக்கு அதிகமாக உரம் இதுக்கெல்லாம் தேவையில்லை. மருந்து மட்டும் கரெக்டாக அடிச்சிட்டோம்னாக்க நல்லா வருஷம் நமக்கு நல்லா காப்பு கொடுக்கும். பாருங்கள், எல்லா இடமே இப்போ காப்பில் வந்து பூரா பூ எடுத்துகிட்டு பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்குது, பூரா பிஞ்சு இறக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு மாமர பிஸ்னஸ்ஸு இல்லை மாமரம் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான இடம். வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம பெரிய குளத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
இந்த பெரியகுளம் நம்ம மேக்ஸிமம் பார்த்தாலே நல்ல தண்ணி வசதி நிரம்பிய அந்த ஏரியா தான். அது நமக்கு மலைக்கு அடிவாரத்தில் கிடைக்கிறதுனால நல்ல மழை மழை பெஞ்சுனாக்கும் உடனே இங்கே மழை கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், பக்கத்தில் அந்த பெரிய மலை ஒன்று இருக்குது. மழை வந்துச்சுனாக்கா டக்குன்னு இங்கிட்டு வந்துடும் உடனே நமக்கு. அதனால் நமக்கு வந்து இந்த மாமரத்துக்கு சும்மா கண்டு வைக்கும்போது சொட்டு நீர் போட்டு கண்டு வச்சு வளர்த்துருக்காங்க. இப்போ தேவைன்னா ஓட்டிக்கிடுவாங்க, இல்லைன்னா ஓட்டுறதே கிடையாது. போர்வெல் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இல்லை நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா சூப்பராக பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அருமையான இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கே பிடிக்கும். ரேட்டு வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை, பக்கத்தில் இதில் எல்லாம் விசாரித்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாமரம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென்னை மரத்தை வளர்த்துடலாம். பக்கத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து உள்ளே நுழையும் போதே தோட்டத்தை போய் பார்க்க போனோம்னாங்க, அந்த இடத்துல நிறைய பேர் இப்போ தான் சின்ன கண்டாக வச்சு சூப்பரான தென்னை மரம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாலே நமக்கு உண்மையிலே சூப்பரான இடம், நம்மளும் தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் இங்கேருந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இது கரெக்டாக திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்லிருந்து ஒரு கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. நம்ம நேராக பெரியகுளம் போயிட்டோம்னாக்க பெரியகுளத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு போனோம்னாக்க தார் ரோடே இருக்குது. அந்த இடத்து வரைக்குமே நமக்கு தார் ரோடு இருக்குது. அப்புறம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து வண்டியே பூராமே இந்த 50 ஏக்கரை சுற்றி வர்றதுக்கு காரு, சின்ன வண்டி, பைக்கு கூட எல்லா இடத்துலையும் போய் திரும்பி வர்றது மாதிரி இருக்குது. அதனால் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வேறு விவசாயமும் நம்ம ஊட பண்ணிக்கலாம். கொஞ்சம் மரங்கள்லாம் இடையில விட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இதை தான் முத போட்டது. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த மாமரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப நாள் ஆனது. எல்லா இடமும் இதேமாரி வந்துடும். மாமரம் ரொம்ப பக்கத்தில் வைக்கல, தூரமாக வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு வந்து மாமரம் நல்ல மருந்து இதுக்கெல்லாம் அடித்து ஒரு மெயின்டைன் பண்ணி வந்தோம்னாக்கா அருமையான ஒரு காப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அதுவும் சுற்றுக்க வேற பூராமே சோலார் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. எங்கனையுமே கேப் இருக்காது. சோலாரை ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா நைட்டும் பகலும் அது இருக்கும். தென்னை மரம் தண்ணி பாய்ச்சாமல் 1-2 ஊட வச்சு விட்ருக்காங்க. அதுவும் இருக்குது. சப்போட்டா இருக்குது. சப்போட்டா பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். சப்போட்டாவும் சூப்பராக காய்க்குது. நெல்லி மரமும் இருக்குது. நெல்லியும் நல்லா காய்க்குது. இல்லை நம்ம சப்போட்டா, நெல்லி, மா இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு விவசாயம். இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணாலே உடனே நம்ம நாளைக்கு வாங்கினா அடுத்து நமக்கு இன்கம் அதுலேயே ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை வாங்கி இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சோலார் ஃபென்சிங் வேறு போட்டு வச்சுக்கிறதுனால யாரும் வெளியிலேருந்து ஆடு மாடு எதுவுமே வராது. ஆளுகளும் யாரும் வர முடியாது. பெர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ளே வரமாட்டாங்க. அப்படி பூராமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். பூராமே வண்டியை விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பூராமே நம்ம இந்த 50 ஏக்கரும் அழகாக பைக்லேயே போகணும்னாலும் போகலாம், காரில் போகணும்னாலும் போயிட்டு வந்துடலாம். அழகாக போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரலாம். பாருங்கள், பூராமே லேபர் குவார்ட்டர்ஸே இருக்குது. 2 குவார்ட்டர்ஸ் இருக்குது. லேபர் அங்கேயே தங்கிக்கலாம். அதனால் உடனே நம்ம ஒரு குடும்பத்தை அங்கே வச்சிட்டோம்னாக்கா அழகாக அவங்களே பார்த்து மெயின்டைன் பண்ணி அந்த தண்ணி தேவைன்னா நம்ம தண்ணியை ஊட்டி விட்டுக்கலாம். தண்ணி தேவையில்லை, இதே போதும் அப்படின்னா இந்த அளவுலேயே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு எல்லா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் சொல்லிடுவேன். ரெக்கார்டு இதுக்கெல்லாம் வேணும்னா நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டு அவங்கள்ட்ட கேட்டோம்னாக்கா உடனே கொடுத்துருவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.